கிளாஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் டெக்ஸ்ட் புக் ஃபார் கிளாஸ் 9. ஸோ 9th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் புக் டாபிக்ஸ் ஃபாலோ பண்ண போகிறோம். சாப்டர் 2 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சாப்டர் 2 பாலினாமியல்ஸ். ஸோ பாலினாமியல்ஸ் டாப்பிக்கில் எந்தெந்த டாப்பிக்கை நம்ம எப்படி ரிவைஸ் பண்ணணும், இதில் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது, ரிசல்ட்ஸ் இருக்குது, ஃபார்முலா இருக்குது, ப்ராப்ளம்ஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸும் இனி நம்ம சேனலில் ஒவ்வொரு டாப்பிக்காக ரிவைஸ் பண்ணலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணலாம். பாலினாமியல்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பாலினாமியல்லாம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் algebraic in the form as called polynomial. ஸோ எக்ஸ்பிரஷன்ஸ்னால் நம்ம algebraic equation பேஸ்டாக ப்ளஸ் மைனஸ் பேஸ்டாக எழுதுகிற டேர்ம் தான் பாலினாமியல் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் x³ - x² + 4x + 7 as a polynomial in x. 3y² + yy is a polynomial in variable y. So இங்கே exist ஆன variable y. So y based இருக்கிற polynomial. இது x based இருக்கிற polynomial. So first of all polynomial na expressions of algebraic form is called polynomial. Next terms என்ன சொல்லுவோம்னா ஒரு பாலினாமியல் எடுத்துக்கலாம் x² + 2x. ஸோ சிம்பிள் பாலினாமியலில் இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் x² and 2x are called terms of the polynomial. ஸோ டேர்ம்ஸ் தான் அதில் என்னென்ன தனித்தனியாக நம்ம எப்படி எழுத முடியும், செப்பரேட்டாக எழுத முடியுங்கிறது தான் டேர்ம்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாலினாமியலில் x² ஒரு பார்ட்டு, 2xங்கிறது ஒரு பார்ட்டு. ஸோ அதை டேர்ம்ஸ்னு சொல்லுவோம். இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். 3y² + yy + 7 it has 3 terms. 3y² 5y 7 3 டேர்ம் இருக்குது. அடுத்தது -x³ + 4x² + 7x - 2 it has 4 terms. -x³ 4x² 7x - 2. இந்த மாதிரி நமக்கு வேறு வேறு பாலினாமியல் கொடுத்துட்டு டிஃபைன் டேர்ம்ஸ் இல்லை எந்தெந்த டேர்ம்ஸ் இருக்குது, எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது, ஏதாவது கேட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து கோஎஃபிஷியன்ட். ஈச் டேர்ம் ஆஃப் எ பாலினாமியல் ஹேஸ் எ கோஎஃபிஷியன்ட். ஸோ கோஎஃபிஷியன்ட்னா எப்படி சொல்லணும்னா டேர்ம். இந்த இப்போ டேர்ம்ஸ்னு டிஃபைன் பண்ணோம்ல, இந்த டேர்ம்ஸ் டிஃபைன் பண்ணுறதில்ல நம்ம கோட் பண்ணுறது தான் கோஎஃபிஷியன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் -x³ + 4x² + 7x - 2 ஒரு பாலினாமியல் எடுத்துக்கலாம். இந்த பாலினாமியலில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது? 1 2 3 4 4 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ கோஎஃபிஷியன்ட்ஸ் தனித்தனியாக பார்க்கணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x³ இஸ் x³ கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதை ஹைலைட் பண்ணுங்கள். ஸோ -1. அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² இஸ் 4. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x இஸ் 7. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² இஸ் -2. அவ்வளோதான். x⁻0 இது கான்ஸ்டன்ட் வேல்யூ, இது பவர் 3 பவர் 2 பவர் 1 பவர் 0. ஸோ இது கான்ஸ்டன்ட் நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி தான் ஒரு பாலினாமியல் கொடுத்தாங்கன்னா நம்ம கோஎஃபிஷியன்ட் டிஃபைன் பண்ணணும். அடுத்து கான்ஸ்டன்ட் பாலினாமியல். இந்த எக்ஸாமில் இந்த 2 - 2 ஏதாவது நம்பர்ஸ் இருக்குன்னா அது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் பாலினாமியல் சொல்லுவோம். அதோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு x⁻0 ரெலவெண்ட்டாக எக்ஸிஸ்ட் ஆகிறது தான் கான்ஸ்டன்ட் வேல்யூ சொல்லுவோம். ஸோ கான்ஸ்டன்ட் ரெலவெண்ட்டாக எக்ஸிஸ்ட் ஆகிற சிங்கிள் வேல்யூவை கான்ஸ்டன்ட் பாலினாமியல்ஸ் அப்படி சொல்லிக்கலாம். அடுத்து 0 பாலினாமியல். த கான்ஸ்டன்ட் பாலினாமியல் 0வாக இருந்ததுன்னா 0 பாலினாமியல். ஸோ கான்ஸ்டன்ட்னா என்ன, கான்ஸ்டன்ட் மட்டும் இருக்கிற பாலினாமியல் என்ன? ஸோ கான்ஸ்டன்ட் பாலினாமியலில் வேல்யூ 0வாக இருந்ததுன்னா இட் இஸ் கால்ட் 0 பாலினாமியல். அடுத்து ஒரு ரிசல்ட் நம்ம கோட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஒரு எக்ஸ்பிரஷன் எடுத்துருக்கோம். x + 1/x √2x + 3 ³ y + y². இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா இதில் பாலினாமியலா அப்படின்னு கேட்குறாங்கன்னா இது ஒரு எக்ஸ்பிரஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நம்ம என்ன மாற்றிக்கலாம்? 1/xங்கிறது x⁻−1, √x-ங்கிறது x⁻1/2, ³ y⁻1/3 எழுதிக்கலாமா? இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் டேர்ம் இப்போ x⁻−1 இங்கே இருக்கிற டேர்ம் பார்த்தீங்கன்னா -1, இது 1/2, இது 1/3. இந்த மாதிரி நம்பர் எல்லாமே ஹோல் நம்பர்ஸ் கிடையாது. ஹோல் நம்பர்ஸ்னால் நமக்கு என்னென்னு தெரியும்? இட் ஸ்டார்ட் ஃப்ரம் 0 1 2 3 இப்படி தான் இருக்கணும். தவிர இந்த மைனஸில் இருக்கிறதோ இல்லை ஃப்ராக்ஷனில் இருக்கிறதோ இப்படிலாம் இருக்கக்கூடாது. ஸோ இது ஹோல் நம்பர்ஸாக டிஃபைன் பண்ணுறது கண்டிப்பாக ஹோல் நம்பர்ஸில் தான் இருக்கணும். இங்கே ஹோல் நம்பர்ஸ் இல்லாமல் ரியல் நம்பர்ஸ்லையோ இல்லை ஃப்ராக்ஷனில் இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா which is not whole number. Therefore
this algebraic expression is not a polynomial. So first of all நமக்கு polynomial இல்லையாங்கிறத ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். உங்களுக்கு ஹோல் நம்பர் டேர்ம் வாய்ஸ் தான் பவர் இருக்குன்னா மட்டும்தான் அது பாலினாமியல் சொல்ல முடியும். நெகட்டிவ்லியோ 1/2 இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக பாலினாமியல் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ இந்த மாதிரி கேட்டகரி எல்லாமே நமக்கு MCQ கேட்பாங்க, 2 மார்க் கொஷின் கேட்பாங்க. ஐடென்டிஃபை பாலினாமியல்ஸ் அப்படி கொடுத்து உங்களுக்கு ஒரு 4 to 5 டேர்ம்ஸ் கொடுத்தாங்கன்னா இதில் எதெல்லாம் உங்களுக்கு ஹோல் நம்பர்ஸ் தவிர வேறு என்னென்ன நம்பர்ஸ் இருக்கோ அது எல்லாமே நாட் பாலினாமியல் அப்படின்னு கோட் பண்ணுறதுக்கு நம்ம தெரிஞ்சிருந்தால் போதும். அடுத்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். கன்சிடர் எ பாலினாமியல் P of x equal to 2x square plus 5x minus 3 Q of x equal to x cube minus 1 R of y equal to y cube plus y plus 1 S of u equal to 2 minus u square plus 6u power 5. Here a polynomial can have any finite number of terms. ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸு 1 2 3 1 2 1 2 3 1 2 3 4 ஸோ இந்த மாதிரி நம்மளால் கவுண்டிங்கில் எழுத முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ் பவர் 150. ஸோ 150 டேர்ம்ஸ் இதில் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கலாம். எக்ஸ் பவர் 144 அப் டு 1 கான்ஸ்டன்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க. தட்ஸ் எ பாலினாமியல் வித் 151 டேர்ம்ஸ். இதுவும் நமக்கு அதிகமாக கேட்பாங்க. 150 தானே, அப்போ 150 இருக்கலாம். கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்குது, ஸோ அதை சேர்த்துக்கணும். அப்போ 151 டேர்ம்ஸ். குட். அடுத்து பார்த்தீங்கன்னா மோனோமியல். பாலினாமியல்ஸ் ஹேவிங் ஒன்லி ஒன் டேர்ம் ஆர் கால்ட் மோனோமியல். மோனோ அப்படின்னால என்ன அர்த்தம்? 1. ஸோ ஒரே ஒரு டேர்ம் இருக்குது நம்ம டிஃபைன் பண்ண பாலினாமியல்ல இல்லை கொடுத்துருக்கிற பாலினாமியல்னா இட் இஸ் கால் மோனோமியல். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். 2x 2 2, 3 5x cube இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கோட் பண்ணலாம். இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்க போகுது. ஸோ இட் இஸ் கால் மோனோமியல். அடுத்து binomial. Polynomials have only 2 terms are called binomial. By 2, that means for example P of x equal to x plus 1 Q of x equal to x square minus x R of y equal to y power 9 plus 1 T of e equal to u power 15 minus u square. ஸோ இந்த டேர்ம்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 2 1 2 1 2 1 2. ஸோ ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கிறதுனால டேர்ம்ஸ் தான் நம்ம என்னென்னு ஃபஸ்ட்டே பார்த்தோம். 1 2 இந்த மாதிரி பார்ட்ஸாக நம்ம எழுதுறது தான் டேர்ம்ஸு. ஸோ ரெண்டு டேர்ம்ஸ் இருந்ததுன்னா இட் இஸ் கால்ட் பைனாமியல். ஸோ மோனோமியல்னால் ஒரே ஒரு டேர்ம் இருக்கணும், பைனாமியல்னால் 2 டேர்ம் இருக்கணும் கிவன் பாலினாமியலில். அடுத்து ட்ரைனாமியல். Polynomials having only 3 terms are called trinomial. Trina 3. So 3 terms. P of x equal to x plus x square plus 5. Q of x equal to root 2 plus x minus x square. R of u equal to u plus u square minus 2. So 1 2 3 1 2 3 1 2 3. மூணு நம்பர்ஸ் இருந்ததுன்னா it is called trinomial. Tri means 3. So monomial na 1, binomial na 2, trinomial na 3. இதுக்கு மேலே நம்ம எத்தனை டேர்ம்ஸ் இருந்தாலும் அதை பாலினாமியல்னே கோட் பண்ணலாம். இந்த மாதிரி கொஷின்ஸும் நமக்கு கேட்பாங்க. ஸோ தெரிஞ்சுக்க வேண்டியது 3 அப்படின்னாலே 1. ஒரு டேர்ம் இருந்ததுன்னா இட் இஸ் கால் மோனோமியல். 2 டேர்ம் இருக்குன்னா பைனாமியல். 3 டேர்ம் கொடுக்குறாங்க, தட் இஸ் கால் ட்ரைனாமியல். அடுத்து நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய டாபிக் டிகிரி. The highest power of the variables in a polynomial as the degree of polynomial. பவர் வேல்யூ நமக்கு கிவனில் எது ஹையஸ்ட்டாக இருக்கோ அதுதான் நம்ம டிகிரி ஆஃப் த கிவன் பாலினாமியல் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் த டிகிரி ஆஃப் தி பாலினாமியல். இப்போ ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க 3x power 7 minus 4x cube plus x plus 9. ஸோ இதில் டிகிரியோட ஹையஸ்ட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கலாம்? 7. குட், 7 மட்டும் போட்டுக்கலாம். அடுத்து த டிகிரி ஆஃப் தி பாலினாமியல் 5y power 6 minus 4y square plus 6 is 6. ஸோ ஒய்யோட பவர் பார்த்தீங்கன்னா 6. அதை மட்டும் ஹைலைட் பண்ணுங்க. தட் இஸ் enough. Note, the degree of a non-zero constant polynomial is 0. ஸோ non-zero constant polynomial நம்ம கொடுக்குறாங்கன்னா it is 0. இந்த மாதிரி ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நமக்கு கொடுத்துருக்கிற பாலினாமியல் மோனோமியலா, பைனாமியலா, ட்ரைனாமியலா அண்ட் டிகிரி வேல்யூ எப்படி பார்க்குறது. ஸோ இந்த கேட்டகரி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளால் ஈஸியாக ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் 1 பார்க்கலாம். ஃபைண்ட் த டிகிரி ஆஃப் ஈச் ஆஃப் த பாலினாமியல். டிகிரி கேட்டிருக்காங்க, சூப்பர். ஸோ சப்டிவிஷன் 1 பாருங்கள். எக்ஸ் பவர் 5 மைனஸ் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 3. ஸோ டிகிரினால நம்ம என்ன சொன்னோம்? ஹையஸ்ட் பவர் ஆஃப் த கிவன் பாலினாமியல். ஸோ கிவன் எடுத்து எழுதிக்கோங்க, கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எழுதுங்க. த ஹையஸ்ட் பவர் ஆஃப் தி வேரியபிள் இஸ் பாலினாமியல் இஸ் 5. பவர் 5 தான் இருக்குது, பவர் 4 இது
power 0. So power 5 தான் degree of the polynomial. Second subdivision பாருங்க 2 minus y square minus y cube plus 2y power 8. The highest power of the variable is 8. Therefore degree of polynomial is 8. அடுத்து given 2 2 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது. இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா 2x power 0. ஸோ டிகிரி ஆஃப் பாலினாமியல் என்ன வந்திருக்கலாம் 0. அவ்வளோதான். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனுக்கு நமக்கு இப்போ தான் பார்த்தா டிகிரி வேல்யூ இஸ் 0. முடிஞ்சு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நமக்கு கேட்பாங்க. இது எக்ஸாம்பிள் 1. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ப்ராப்ளம்ஸ் நம்ம நல்லா ஃபாலோ பண்ணிட்டாலே போதும். எக்ஸசைஸ் சம்ஸ் சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணிடலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா லீனியர் பாலினாமியல். லீனியர் மீன்ஸ் 1. A polynomial of degree 1 is called linear polynomial. For example, p of x equal to 4x plus 5, q of y equal to 2y. The degree of polynomials are 1 is called linear polynomial. Degree na power. So power பாருங்க இந்த வேரியபிளோட பவர் 1 இருந்ததுன்னா it is called linear polynomial. அடுத்து quadratic polynomial. A polynomial of degree 2 is called quadratic polynomial. ஸோ கொடுத்துருக்கிற பாலினாமியலோட டிகிரி வேல்யூ 2 இருக்கு அப்படின்னா it is quadratic. For example 4y plus 5y square. The degree of polynomial is இதுக்கு பவர் 1 இங்கே பவர் 2. அப்போ ஹையஸ்ட் பவர் பார்த்தீங்கன்னா 2 தான். அப்போ டிகிரி ஆஃப் பாலினாமியல் ஆர் 2 இட் இஸ் கால் குவாட்ரடிக் பாலினாமியல். அடுத்து கியூபிக் பாலினாமியல். A polynomial of degree 3 is called cubic polynomial. For example 2x cube plus 1, 5x cube plus x square, 2x cube plus 4x square plus 6x plus 17. ஸோ ஏதோ ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. இந்த பாலினாமியல் எல்லாமே பாருங்கள் டிகிரி பாருங்கள். இங்கே பவர் 3, இங்கே பவர் 3, இதுலேயும் பவர் 3 இருக்குது. இந்த டிகிரி ஆஃப் பாலினாமியல்ஸ் ஆர் 3. இட் இஸ் கால்ட் கியூபிக் பாலினாமியல். இப்படி தான் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ ஒரு பாலினாமியல் கொடுத்து இது லீனியர் பாலினாமியலா இல்லை குவாட்ரடிக் பாலினாமியலா கியூபிக் பாலினாமியலா அப்படி இல்லைன்னா இதில் எந்தெந்த டைப்லாம் இருக்குது அப்படின்னு மொத்தமாக டேட்டா கொடுத்துருந்தாங்கன்னா லீனியர் பாலினாமியல் மீன்ஸ் நம்மளுடைய டிகிரி வேல்யூ 1, குவாட்ரடிக் பாலினாமியல்ஸ் மீன்ஸ் டிகிரி வேல்யூ 2, கியூபிக் பாலினாமியல்னா உங்களுக்கு டிகிரி வேல்யூ 3 இருக்கணும். ஆல்ரெடி நம்ம டேர்ம் வைஸ் 3 கேட்டகரி பார்த்தோம். நமக்கு ஒரே ஒரு டேர்ம் இருந்ததுன்னா இட் இஸ் கால் மோனோமியல், 2 டேர்ம் எக்ஸிஸ்ட் ஆன பைனோமியல், 3 டேர்ம் எக்ஸிஸ்ட் ஆன ட்ரைனாமியல். இப்போ டிகிரி பேஸ்டாக லீனியர், குவாட்ரடிக், கியூபிக் இந்த டாபிக் பார்த்துருக்கோம். ரிசல்ட் அடுத்து பாருங்க. A polynomial in one variable x of degree n can be expressed on the form. ஸோ nth டிகிரியா இருக்குது அப்படின்னா இப்போதைக்கு பார்த்தது எல்லாமே 7, 8 இந்த மாதிரி நம்ம நம்பரில் தான் பார்த்துருக்கோம். n டிகிரிஸாக இருந்தது அப்படின்னா an x power n plus an minus 1 x power n minus 1 up to a0. a0, a1, a2 are constants. an not equal to 0. ஃபர்ஸ்ட் வேல்யூ எப்பயுமே 0வாக இருக்கக்கூடாது. அதை மட்டும் ஹைலைட் பண்ணிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் ஜீரோ பாலினாமியல். ஸோ ஜீரோ பாலினாமியல் எப்படி கோட் பண்ணுற பாருங்க. இஃப் ஏ நாட் ஈக்குவலன் டு a1, a2 வாட் எவர் an ஈக்குவலன் டு 0 ஆல் கான்ஸ்டன்ட்ஸ் ஆர் 0 then we get zero polynomial which is denoted by 0. The degree of zero polynomial is not defined. டிகிரி அதில் கோட் பண்ண முடியாது. டிகிரி ஆஃப் ஜீரோ பாலினாமியலுக்கு கோட் பண்ண முடியாது அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம பாலினாமியல்னு ஒரு டாபிக் செகண்ட் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணோம். பாலினாமியல் என்னென்ன டேர்ம்ஸ்லாம் முக்கியம் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இதில் டேர்ம்னா என்ன, கோஎஃபிஷியன்ட்னா என்ன, கான்ஸ்டன்ட் பாலினாமியல்னா என்ன, அண்ட் டேர்ம்ஸ் வைஸ் நம்ம மோனோமியல், பைனோமியல், ட்ரைனோமியல் இதெல்லாம் எப்படி ஹைலைட் பண்ணுறது, இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்னென்ன, அண்ட் டிகிரி எப்படி பார்க்குறது, டிகிரி பேஸ்டாக லீனியர், குவாட்ரடிக், கியூபிக் எப்படி டிஃபைன் பண்ணுறது, ஜீரோ ஆஃப் பாலினாமியல்லாம் என்ன அப்படின்னு டெஃபனிஷன்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் மட்டும் பார்த்துருந்தோம். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக ஒரு தடவை இல்லை 2 தடவை பாருங்கள். உங்களுக்கு இந்த டேர்ம்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இந்த சாப்டருக்கான எல்லா எக்ஸசைஸுமே ஈஸியாக முடிச்சிடலாம். ஆக்சுவலி பாலினாமியல் ரொம்ப ஈஸியான டாப்பிக்கு. நீங்கள் ஒரு தடவை 2 தடவை கண்டென்ட் ஃபுல்லாகவே பார்த்துட்டு எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே புரியும். டெஃபினட்டாக இந்த டாப்பிக்கில் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எக்ஸசைஸ் 2.1 ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது வரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தக்ஷைவா சேனலில் கிளாஸ் 9th and 10th எல்லா சப்ஜெக்ட்டுக்கான கண்டென்ட்ஸும் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்போம். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸசைஸ் 2.1 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.